ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. மீட்டு கொள்ளப்படுதல் அல்லது கர்த்தரால் மீட்டு கொள்ளப்படுகிற அந்த விசேஷத்தை, அதாவது ரட்சிப்பினுடைய லட்சணங்கள் எப்படி சகேவுக்குள்ளே இருந்தது, சகேவுக்குள்ளே வெளிப்பட்டது, சகேவினிடத்திலே காணப்பட்ட அந்த விசேஷித்த ரட்சிப்பினுடைய லட்சணங்கள் பல வருடமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய சபையிலே அங்கமாயிருக்கிற நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை போன வாரத்திலே சகேயுவை முன்னே வைத்து நம்மை ஆராய்ந்து பார்க்க ஆவியானவர் நமக்கு கிருபை கொடுத்தார். சகேவினுடைய ரட்சிப்பு விசேஷித்த லட்சணங்கள் 4 நாம் பார்த்தோம். அவன் ரட்சிக்கப்பட்ட மனிதன் அல்ல, அவன் பாவியான மனிதன் என்று உலகம் அவனை முத்திரை குத்தினது. அப்படித்தான் லூக்கா 19:5 பார்க்கிறோம். இயேசு அவன் வீட்டிலே தங்க போகும்போது மற்ற மனிதர்கள் எல்லாரும் என்ன சொன்னார்கள்? பாவியான மனுஷனிடத்திற்கு போகிறார். அவனோ உலக பார்வையிலே பாவியாக இருந்தான், பாவியை போல இருந்தான், பணக்காரன் தான், ஆயக்காரர்களுக்கு தலைவன் தான், ஒழுங்கில்லாத சந்ததியிலே தோன்றினவன் தான். ஆனால் அவனுக்குள்ளே பிரகாசித்ததான ரட்சிப்பின் லட்சணங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் ஆச்சரியப்படும்படியான விசேஷங்கள் அவனிடத்திலே இருந்ததை நாம் பார்த்தோம். முதல் காரியம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவரை பார்க்க வகை தேடினான் என்று தான் முதல் குறிப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவினிடத்திலே பெரிய ஆஸ்தியை பெற்றுவிட வேண்டும், பதவியை பெற்றுவிட வேண்டும், பேர் புகழை பெற்றுவிட வேண்டும், பெரிய மனிதனாய் ஆகிவிட வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு வருகிற மக்கள் உண்டு. ஆனால் இவனோ வித்தியாசமானவன். எப்படி இயேசுவை எதற்காக தேடி வந்தானாம்? இயேசுவை பார்க்க தேடி வந்தானாம். அப்படித்தான் மோசேயும் இயேசுவை, கர்த்தரை காண, அவருடைய மகிமையை காண யாத்திராகமம் 33வது அதிகாரத்திலே விளைகிறதை நாம் பார்க்கிறோம். 27ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலேயும் தாவீது அரசன் ஆலயத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் கர்த்தரை ஆராய்ச்சி பண்ணும்படியாக, அவருடைய மகிமையை காணும்படியாக. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எதை நாடி வருகிறோம்? நம்முடைய நாட்டம் எப்படி இருக்கிறது? உண்மையிலேயே இயேசுவின் மகிமையை காண பிரியப்படுகிறவர்கள் யார் என்றால் ரட்சிப்பின் லட்சணங்களால் நிரம்பி இருக்கிற மக்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு. இரண்டாவது வகை தேடினான் என்று பார்த்தோம். தீவிரமாக செயல்பட்டான். அவன் ஒரு தலைவன். அவன் சரீர அமைப்பு எப்படி என்பது கொஞ்சம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கூலையான மனிதன். ஆனால் இயேசுவுக்கு முன்பதாக தீவிரமாய் ஓடினான், மரத்தில் ஏறினான், மரத்தில் இருந்து இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான். உண்மையிலேயே ரட்சிப்பின் லட்சணம் நிறைந்த மனிதர்களிடத்துல பாருங்கள், கர்த்தருக்காக, ரட்சகருக்காக, ஆண்டவருக்காக தீவிரமாக செயல்படுவார்கள். முடியாத சூழ்நிலையிலேயும் கர்த்தருக்காக எதையாவது செய்துவிட வேண்டும், அவர் பாராட்டத்தக்கதாக, அவர் மகிமைப்படத்தக்கதாக எதையாவது செய்துவிட வேண்டும் என்கிற ஆர்வம் அவர்களுக்குள் தானாகவே உருவாகும். மூன்றாவதாக அவனுக்குள்ளே, சகேவுக்குள்ளே பயம் வர வேண்டிய இடத்துல என்ன வந்ததாம்? சந்தோஷம் வந்தது. சகேவே, நான் உன் வீட்டில் தங்க விரும்புகிறேன் என்று சொன்ன உடனே பயம் வர வேண்டிய இடத்துல சந்தோஷத்தோட இயேசுவை அழைத்து கொண்டு போனான். அந்த சந்தோஷம் என்ன என்று சொல்லி நான் போன வாரம் விவரித்து காண்பித்தேன். அது ரட்சிப்பின் சந்தோஷம், the joy of salvation. பாருங்கள், உலகத்திலே மக்கள் உலக பிரகாரமான காரியங்களில் சந்தோஷப்பட தீவிரம் காட்டுகிறார்கள். அதெல்லாம் அநித்தியமான சந்தோஷம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் தருகிற பாவ மன்னிப்பின் மூலமாக மனிதன் பெறுகிற சந்தோஷம்தான் நித்தியமான சந்தோஷம். ஹல்லேலூயா. அதை ஏசாயா 35வது அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்க முடியும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாடி சீயோனுக்கு வருவார்கள், அவங்க தலையிலே நித்திய மகிழ்ச்சி இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இந்த நிலைகள் எல்லாம் உங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். அதை விட யாரும் எட்ட முடியாத ஒரு எல்லை இந்த சகேவுக்குள்ளே இருந்தது. என்னன்னா, அவன் இயேசுவை அழைத்து கொண்டு போகிற வேளையிலே உலகம் வித்தியாசமாய் பேசினது.
உடனே அவன் நின்று இயேசுவை பார்த்து சொன்னான், ஆண்டவரே, என் ஆஸ்தியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். யாரிடத்திலேயாவது எதையாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் அதை நாளத்தனையாய் திரும்ப கொடுத்து விடுகிறேன். அவனுக்குள்ளே பொங்கி பெருகின பிரவாகமான ஈகை குணத்தை பாருங்கள். ஆண்டவர் இயேசு சொல்லி செய்யவில்லை. உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய மக்களுக்குள்ளே இந்த ஈகை குணம் ஒரு நீரூற்றை போல ஊறிக்கொண்டே இருக்கும். கர்த்தருக்காகவும் ஜனங்களுக்காகவும் உலகத்திற்காகவும் ஏதாவது நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு தாகம் அவர்களுக்குள்ளே அதிகமாய் பெருகி கொண்டே இருக்கும். பெருமைக்காக செய்வதல்ல, சந்தோஷத்திலே அது தேவனுடைய ஈவாக கிருபையாக அவர்களுக்கு அது கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி போன வாரத்தில் பார்த்தோம். பாருங்க, லூக்கா 18வது அதிகாரத்தில் ஒரு பெரிய பணக்காரன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்னு கேட்டப்போ இயேசு அவனை பார்த்து கடுமையான ஒரு சத்தியம் சொன்னார். அது அநேகரை இடிச்சிருக்கும். எப்படின்னா, ஆஸ்திகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே மிகுந்த பலன் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் அப்படி செய்யல. அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் பரலோகம் போகிறது ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவதற்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு சொன்னது. அப்போ ரட்சிப்பின் லட்சணம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வித்து ஆண்டவருக்கோ அல்லது ஏழைகளுக்கோ கொடுக்கிறது தானா அப்படிங்கிறத தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். அவன் ஒரு கடினமான மனதுள்ளவன். கடினமான பாறையை உடைக்கணும்னா கொஞ்சம் அடி வேகமா தான் விழணும், சம்மட்டியும் கொஞ்சம் பெருசா தான் இருக்கணும். சாதாரணமா உடைகிற பாறைக்கும் கடினமா ஒரு உடைகிறதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த சகேவினிடத்திலே கொடுக்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர் இயேசு உபதேசம் பண்ணவே இல்லை. ஆனா இவன் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன்னு சொல்றான். ஆனா அவனோ கொடுக்க மனமற்ற, ஈவு இரக்கம் இல்லாத, ஈகை குணமே இல்லாத அல்லது ஈகை குணத்தை பெற்றிராத ஒரு கடின இருதயம் உள்ளவனாக இருந்தான். அதனால தவறா புரிந்து கொள்ளாதீங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். அங்கே ஒரு விசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 8:3. தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்த மற்ற அநேகம் ஸ்திரீகள். இயேசுவினுடைய ஊழியத்திலே பண தேவைப்பட்ட சமயத்தில் எல்லாம் தங்களுடைய ஆஸ்திகளால் ஊழியம் செய்த ஒரு கூட்டம் இருந்திருக்கிறது. அதனால குழம்பி போகாதீங்க. மார்க் 14வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். விலை உயர்ந்த ஒரு தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் மேலே ஊற்றினாலே, மார்த்தாளுடைய சகோதரியாகிய மரியாள், அவள் ஊற்றின தைலத்தை குறித்து எல்லாரும் விவாதிக்கிறார்கள். இதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம், 300 பணத்திற்கு விற்றிருக்கலாம் என்று சொன்ன சமயத்தில் இயேசு அவளை பார்த்து மற்றவங்களையும் பார்த்து சொன்னார், அவளை விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவள் தன்னால் இயன்றதை செய்திருக்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கிற ரட்சிக்கப்பட்ட மக்கள் எப்பொழுதும் தங்களால் இயன்றதை எப்பொழுதும் செய்ய மறக்க கூடாது. சொத்தை வித்து கொடுக்கிறது தான் ரட்சிப்பின் லட்சணம் இல்ல. கர்த்தர் நமக்கு கொடுக்கறதுல கர்த்தருக்கும் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் நம்மால் இயன்ற ஒரு கொடுக்கிற ஈகை குணம் இருக்கிறதே, அது ரட்சிப்பினுடைய லட்சணமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய சபை மக்களை நான் அதிகமாய் பாராட்டணும். ஏன்னா ஈகை குணத்திலே நம்முடைய சபை மக்களை சாதாரணமாக எடை போட முடியாது, குறைவாக எடை போட முடியாது. ஹல்லேலூயா. பல வருஷமாக காணிக்கை தசம பாகங்களிலே இந்த ஊழியத்தை தாங்கி வருகிற உண்மையான மக்களை கர்த்தர் நம்ம சபையிலே கொடுத்திருக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, ஆலயம் 2 ஆலயம் கட்டுகிற காரியங்களிலேயும் மிக உற்சாகமாக கொடுத்த மக்களை நான் அறிந்திருக்கிறேன். விசேஷமா கோல்டு விங்ஸ் பகுதியிலே நாம ஆலயம் கட்டும்போது ஆவியானவர் வித்தியாசமாய் வழிநடத்தினார். தங்கம் வெள்ளி எல்லாம் கொடுக்கணும், பணம் மட்டும் இல்லை, தங்கம் வெள்ளி எல்லாம் கொடுக்கணும்னு சொன்ன சமயத்திலே தங்க வீட்டில் இருந்த பழைய நகையை கொண்டு போய் கொடுத்து கர்த்தருக்கு புதுசாக தான் கொடுக்கணும்னு கொடுத்த குடும்பம் இருக்கிறார்கள். தங்க வீட்டில் இருந்த நகைகளை அடகு வச்சு பல லட்சம்
கடனாக கொடுத்து உதவினவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதுபோல பிஎஃப்ல லோன் போட்டு, எல்ஐசியில லோன் போட்டு, சீட்டு போட்டு பெரும் பெரும் தொகையாக சாதாரண குடும்ப மக்கள் கொடுத்ததையெல்லாம், அவர்களுடைய அன்பை எல்லாம் மறக்கவே முடியாது. அல்லேலூயா. அதுபோல வாங்கின போனஸை கவர் கூட பிரிக்காம அப்படியே கொண்டு வந்து ஜெபம் பண்ணி கொடுத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்காக கரந்தட்டி நன்றி சொல்லுவோம். ஏழையா இருந்தாலும் தன்னுடைய வீட்டில் இருந்த வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு வந்து காணிக்கை தட்டிலே சந்தோஷமா கொடுத்தவங்க, பிக்சட்ல போட்டதை கேன்சல் பண்ணிட்டு கொடுத்து உதவினவர்கள், இப்படியாக வரிசையா சொல்லிக்கொண்டே போக முடியும். சிலர் விவரம் தெரியாமலேயே அல்லது அவங்க எப்படி கொண்டு வந்து கொடுத்தாங்க, கடன் வாங்கி கொடுத்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த நற்கிரியைகளை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதை விட சிலருக்கு பணம் கொடுத்து உதவி செய்ய முடியாது. ஆலயத்தில் அங்கே வந்து சரீர உழைப்பினாலே அந்த காரியத்தை நிறைவேற்றின காரியத்தை எல்லாம் நினைக்கும் போது கர்த்தர் மேலும் ஊழியக்காரனாகிய என் மேலும் மக்கள் வைத்திருக்கிற அன்பையும் மரியாதையை நினைத்து அதிகமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை சிலர் கொடுக்க முடியாத நிலையில இருந்தாலும் அவர்களையும் நான் அதிகமாய் நேசிக்கிறேன். அவர்களும் அந்த நல்ல நிலைக்கு வளரணும் அப்படின்னு சொல்லி நான் அவர்களுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறேன். ஆகையினால நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதற்கு சில விசேஷமான லட்சணங்களை நாம் பார்க்கிறோம். சகைவினிடத்திலே 4 வகையான காரியங்களை நாம் பார்த்தோம் இல்லையா? அப்ப கவனிங்க, அடுத்து இன்றைக்கு நாம பார்க்க போகிறது, இவள் ஒரு பெண்மணி, பாவியான பெண், ஊரிலேயே பாவியாய் இருந்த ஒரு பெண் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37வது வசனத்தை பாருங்கள். இந்த பெண்ணினுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஊரிலேயே பாவியான ஒரு பெண் அப்படின்னா அவளுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்திருக்கும் என்பதை பாருங்கள். வாலிப பருவத்திலே இருந்து ஊரெல்லாம் தெரிந்த ஒரு பாவம் செய்து கொண்டிருந்த ஒரு மோசமான வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த ஒரு பெண்மணி எப்படி சகேயு பாவியான மனிதன் என்று பெயர் எடுத்திருந்தானோ அதுபோல இங்கே கவனியுங்கள், மீட்கப்பட்ட மக்களை ஆண்டவர் எப்படி ரட்சிக்கிறார், எப்படி ரட்சிப்பினுடைய லட்சணம் பாவியான மனிதர்களுக்குள்ளே வெளிப்படுகிறது, அதை தான் நாம் பார்க்கிறோம். விசேஷித்த பரலோக நன்மை, நடத்துதல், பாதுகாப்பு, நல்ல நிலை, ஸ்டேட்டஸ் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே நமக்காக உருவாகணும்னா நமக்குள்ளேயும் இந்த மாதிரியான ரட்சிப்பின் நிலைகள், லட்சணங்கள் உருவாகணும். இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லக்கூடிய சபைகளிலே ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய தரம் மிக குறைவாக இருக்கிறது. சமாதான நிலையிலே ஒன்றும் பிரச்சனை தெரியாது. பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அவங்களுடைய தரம் எவ்வளவு, ரட்சிப்பின் தரம் எவ்வளவு, ரட்சிப்பின் லட்சணம் எவ்வளவு அப்படிங்கிறது வெளிப்படும். சிலருடைய வாயில கெட்ட வார்த்தையெல்லாம் வரும் பாருங்க. சிலர் இவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா, உலகத்தாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவ்வளவு மோசமா இருப்பாங்க. அதாவது வாழ்க்கையிலே அந்த நிலைகள், லட்சணங்கள் வளராததுதான், காணப்படாததுதான், அது பற்றியதான சத்தியங்களை கேள்விப்படாததுதான். கடவுளுடைய பார்வையிலே, கர்த்தருடைய கணக்கிலே எது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, எப்படி அவர்கள் எல்லாம் மீட்டுக் கொள்ளப்படுகிறார்கள், எப்படி ரட்சிக்கப்படுகிறார்கள், கர்த்தருக்கு சொந்தமாகிறார்கள், அது ரொம்ப முக்கியம். நாம கவனமாய் கேட்கும் போது இந்த மாதிரியான குணங்கள் எல்லாம், லட்சணங்களை எல்லாம் நாம் வளர்த்து கொள்ளும் போது நாம் மீட்கப்பட்ட கூட்டத்திலே மாறுகிறோம். நம்முடைய நாமங்கள் எல்லாம் பரலோகத்திலே எழுதப்படுகிறது. ஹல்லேலூயா. பரலோக ஆதரவும் ஆசீர்வாதமும் நமக்கு விசேஷமாய் கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை எளிய வருமானமாய் இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களா அல்லது கர்த்தரால் மீட்டு கொள்ளப்பட்டவர்களா, உங்களிடத்திலே உங்க வாழ்க்கையிலே ரட்சிப்பினுடைய லட்சணங்களை வெளிப்படுத்துகிறவர்களா, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த பெண்மணி பாருங்க, 37வது வசனத்திலே
இவள் ஊரிலே இருந்த பாவியான பெண் என்று சொல்லப்பட்டாலும் 49வது 50வது வசனங்களிலே பார்த்தால் ஆண்டவர் இயேசு அந்த பெண்ணை எப்படி அலங்கரித்து அழைக்கிறார். வாசியுங்கள், பாருங்கள். லூக்கா 7, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போ, உன் விசுவாசம் உன்னை 49 50 படிங்களா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த பாராட்டு பந்திக்கு அழைத்ததான விருந்துக்கு அழைத்த பரிசேயனிடத்திலே இல்லை. அங்கே எப்படி சகேயுனுடைய கூட்டத்திலே பரிசேயர் கூட்டம் பாவியான இந்த சகைவை பார்த்தோமோ, அதே போல இங்கேயும் ஒரு பரிசேயன், பெரிய நீதிமான், பெரிய பணக்காரன், அவன் இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்திருக்கிறான். அந்த விருந்து நேரத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. கவனியுங்கள், இந்த பகுதியை நீங்க எல்லாம் வீட்டுல போய் வாசித்து பாருங்கள். அந்த பணக்காரன் விருந்துக்கு அழைத்த நேரத்தில் இந்த பாவியான பெண்மணி ரகசியமாக அந்த விருந்து சாலைக்குள்ளே வந்து இயேசுவின் பாதத்திலே இருந்து அழுது அழுது கண்ணீரினாலே இயேசுவின் பாதத்தை நனைத்து தன்னுடைய கூந்தலினாலே அவர் இந்த கண்ணீரை எல்லாம் பாதத்திலே துடைத்து தான் கொண்டு வந்திருந்ததான விலை உயர்ந்ததான அந்த தைலத்தை இயேசுவின் பாதத்திலே ஊற்றி தன்னுடைய கூந்தலினாலே மறுபடியும் துடைக்கிறாள். ஹல்லேலூயா. பரிசேயன், அந்த விருந்துக்கு அழைத்தவன், அங்கே பார்த்து கொண்டு வித்தியாசமாக அவன் குற்றப்படுத்துகிறவனாக இருக்கிறான். இயேசுவின் மேலும் குற்றப்படுத்துகிறான். இவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருந்தால் தன்னை தொடுகிற இந்த பெண்மணி பாவி என்பதை அவர் அவர் அனுமதிக்காமல் இருந்திருக்கலாமே என்று சொல்லி அவன் மனதிலே என்ன செய்கிறான், முறுமுறுக்கிறான், வித்தியாசமாய் நினைக்கிறான். இயேசு அதை அறிந்து அவனை பார்த்து சொல்லுகிறார், அப்பா, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நம்ம நாட்டு கலாச்சாரப்படி என்னுடைய கால்களை நீ என்ன செய்யல, கழுவல. ஆனா இந்த பெண்மணி பாவியா இருந்தாலும் தண்ணீரினாலே அல்ல, எதுல கழுவினாள், கண்ணீரினாலே கழுவினால், கூந்தலினாலே துடைத்தால். நீ எனக்கு பரிமள தைலம் பூசல, ஆனா இந்த பாவியான பெண்ணு நீ சொல்ற இந்த பொண்ணும் சம்பந்தமில்லாத எனக்கு, பரிசுத்தமான எனக்கு என்ன செய்தால், பரிமள தைலம் பூசி, ஓ நீ என்னை முத்தமிடல. இதெல்லாம் நம்ம நாட்டு கலாச்சாரம். ஒரு விருந்தாளியை வரவேற்க இஸ்ரவேலிலே இருக்கிற கலாச்சாரம். இதெல்லாம் நீ செய்ய மறந்துட்ட. ஆனா இந்த பெண்ணோ ஒரு தடவை முத்தமிடல, ஓயாமல் முத்தமிட்டா. அது மட்டுமல்ல, உன்னை பார்க்கிலும் இவள் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தாள், ஆகையினால இவள் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய அறிவு, நாம் அறிந்திருக்கிற வேத அறிவு, உலக பிரகாரமா அல்லது கிறிஸ்தவத்திலே இருக்கிற பாரம்பரியம், இவைகளை தான் வளர்ந்த கிறிஸ்தவர்கள் மனதிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த எண்ணமானது என்ன நடக்கிறது, சில சமயங்களிலே ஒரு தவறான குறிக்கோள்களையும் தவறான கொள்கைகளையும் நமக்குள்ளே உருவாக்கி விடலாம். அப்ப இங்கே கவனிங்க, பாரம்பரியத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் வித்தியாசமாக இந்த பெண்மணி செய்கிறாள். ஹல்லேலூயா. அவள் செய்த முதல் காரியம் பப்ளிக்கா செய்யல, ரகசியமாய் செய்கிறாள். கவனிங்க, நம்ம ஆண்டவர் எப்பொழுதுமே பப்ளிக் அல்ல, அந்தரங்கத்தை தான் விரும்புகிறார். ஜெபமானாலும் சரி, உபவாசமானாலும் சரி, கர்த்தருக்கோ ஏழைகளுக்கோ கொடுக்கிறதானாலும் சரி, அது எப்படி இருக்கணுமா, வலது கைக்கு செய்வது இடது கைக்கு தெரியாமல் இருக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையினால கவனிங்க, மனுஷர் பார்க்கணுங்கிறதுக்காக அல்ல, உங்களுக்கும் உங்களை மீட்கிற ஆண்டவருக்கும் அந்தரங்கமாக நீங்க செயல்படுகிற அந்த செயல்பாட்டை மனுஷர் கவனிக்கிறாங்களோ இல்லையோ, மறைவை கவனிக்கிற ஆண்டவர் பார்த்து வெளியரங்கமான ஆசீர்வாதத்தை தருகிறவர். ஹல்லேலூயா. இங்கே இந்த பெண்மணியை பாருங்கள், இவள் என்ன செய்கிறார்,
ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் பாதத்தண்டை ரகசியமாக வந்து அவருடைய பாதத்தை கண்ணீரினாலே என்ன செய்கிறாள்? நனைத்து கூந்தலினாலே துடைக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியம் எதை குறிக்கிறது? நீங்க பழைய ஏதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலையை பார்த்திருக்கிறீங்களா? இயேசு ஆண்டவராய் இருந்தும் சீடர்களுடைய கால்களை என்ன செய்தாராம்? கழுவினாராம். யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து சொல்லும் போது சொல்றான், அவருடைய பாதரட்சையை தொடவும் சுமக்கவும் அவிழ்க்கவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதரட்சையை அவிழ்க்கிறது. ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்தாச்சு, கனத்துக்குரியவங்க வந்தாச்சுன்னா பாதரட்சியை கலட்டுவதும் அதை வைக்க வேண்டிய இடத்துல போய் வச்சுட்டு அவங்க காலை கழுவி துடைச்சி அவங்கள முத்தமிட்டு வரவேற்க வேண்டிய முதல் வேலை யாருன்னா வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் தான். அப்ப இந்த பெண்மணி செய்த முதல் காரியம், தன்னை என்ன செய்கிறாள்? தாழ்த்துகிறாள் அல்லது கண்ணீரோடு மனம் திரும்புகிறாள். இங்க பாருங்க, தண்ணியை எடுத்து கால் கழுவுல, எதை எடுத்து கால் இயேசுவின் பாதத்தை கழுவுகிறாள். என்ன அர்த்தம்? தன்னுடைய பாவம், பாவ வாழ்க்கை, கடந்த கால பாவம், தெரிந்து செய்ததோ தெரியாம செய்ததோ, ஐயோ பாவத்திற்கு நான் ஒரு பாவி ஆயிட்டனே அப்படின்னு சொல்லி கடந்த கால தடுமாற்றங்கள், தவறுகள், தவறான வாழ்க்கைகள், அதிலே ஊறி போன அந்த மோசமான நிலையை நினைத்து நினைத்து நான் இப்படி செய்து விட்டேனே என்று சொல்லி அவள் அழுது 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 இயேசுவின் பாதத்தை நனைத்து விடுகிறாள். சாதாரண தண்ணீரை எடுத்து கால் கழுவுவதற்கும் தன்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக மனம் திரும்பி கண்ணீர் வடிப்பதற்கும் இருக்கிற வித்தியாசம் வேற. இது தெளிவா உங்களுக்கு புரியணும்னா இயேசுவை மறுதலித்த பேதுருவை நாம் அறிந்திருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 61, 62வது வசனத்துல தான் அழகா இருக்கு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 அதிகாரத்திலேயும் 3 நற்செய்தியிலேயும் இந்த விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசுவை மறுதலித்த கடைசி நிமிஷத்திலே இயேசு அவனை பார்த்து விடுகிறார். உடனே அவன் என்ன செய்தானாம்? மனம் கசந்து அழுதான், மிகவும் அழுதான் அப்படின்னு இருக்கு. எப்படி என்ன நினைச்சு அழுதுருப்பான்? கவனிங்க, இயேசுவை மறுதலித்த பேதுரு என்ன நினைச்சு அழுதுருப்பான்? ஆண்டவரே, சேவல் கூவதற்கு முன்னாடியே 3 தடவை மறுதலிப்பேன்னு சொன்னீங்களே, நான் அப்படியெல்லாம் நடக்காது, உமக்காக நான் ஜீவனே கொடுப்பேன்னு சொன்னனே. ஆண்டவரே, நீங்க சொன்னபடியே நடந்துச்சே, நான் தோத்துட்டேனே. என்னை நீங்க தலைமையில வச்சிருந்தீங்களே, என்னுடைய கையில தானே நீங்க பரலோக சாவியை கொடுத்தீங்க. ஆமா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்னீங்களே. ஆமா, உங்களை கிறிஸ்துன்னு சொல்லி பிதா எனக்கு வெளிப்படுத்தினாரே. இவ்வளவு பெரிய ஸ்தானத்துல இருந்து உங்களை நான் தெரியாதுன்னு மறுதலிச்சிட்டேனே. என்னுடைய ஜீவனுக்காக, என்னுடைய மரணத்துக்காக இந்த காரியம் எனக்கு முன்னாடியே நீங்க சொல்லியும் நான் மறுதலிச்சிட்டேனே, நான் கவனமா இல்லாம போயிட்டேனேன்னு சொல்லி அவன் என்ன செய்தானா? இப்படி அழுதுருப்பானா? பைபிளை படிச்சது மட்டும் இல்ல, ஏன் இப்படி அழுதுருப்பான்? மனம் கசந்து அழுதானாம்ல, மிகவும் அழுதானாம்ல. எப்படி, எதற்காக அழுதுருப்பான்? சொல்லுங்க. நீ இந்த தப்பு செய்வ அப்படின்னு கர்த்தர் சொல்லியும் கரெக்டா இவன் சொன்னானே, நான் செய்ய மாட்டேன், உயிரே போனாலும் செய்ய மாட்டேன்னு சொன்னானே, சத்தியம் பண்ணானே. அதை நினைச்சு அழுதான். கவனிங்க, இந்த அழுகிற அந்த மனம் கசந்து அழுததுலேயே என்னாச்சு தெரியுங்களா? அவனுடைய தவறெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாவீது அப்படிதான் பாவம் செய்த பிறகு அழுது ஆண்டவரே, நான் தடுமாறிட்டேனே, நான் தவறு செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லி என்ன செய்தானா? அழுதானா. கவனிங்கய்யா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கண்ணீரோடு மனம் திரும்பணும். இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு வந்த சமயத்திலே எருசலேமின் குமாரத்திகள் இயேசுவுக்கு அனுதாபம் காட்டினார்கள். ஆண்டவரே, உமக்கா இந்த பாடுன சமயத்துல இயேசு சொன்னார், நீங்க எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் என்ன செய்யுங்க. இந்த பாடு எதனால வந்ததுன்னா உங்களால தான், உங்க பிள்ளைகளால தான். மனுஷர் செய்த பாவத்தினால, பாதகத்தினால தான் இவ்வளவு பாதிப்பு எனக்கு வந்தது அப்படின்னு சொன்னார். அப்ப பாருங்க, அனுதாபம் அல்ல,
உண்மையாக மனம் திரும்புகிற மக்கள் இருதயம் உடைந்து மனம் திரும்புவார்கள். அல்லேலூயா. இந்த பெண்மணி அவள் உண்மையிலேயே பாவிதான். ஆனால் இயேசுவினிடத்திலே வந்து பாரம்பரிய முறைப்படி காலை கழுவாதபடி தன்னுடைய பாவ பாரம், பாவ பாதிப்பு, பாவ உணர்வு, பாவ வாழ்க்கை தன்னை விட்டு நீங்கிவிட வேண்டும் என்கிற பரிசுத்த உணர்விலே அவள் பாவத்தை விட்டு மனம் திரும்புகிற இருதயத்தோடு இயேசுவின் பாதத்தில் தான் அது இருக்கிறது என்கிற விசுவாசத்தோடு இயேசுவின் பாதத்திலே கண்ணீர் வடிக்கிறார். சகேயுனுடைய வாழ்க்கையிலேயும் நாம் அதை பார்க்கிறோம். இந்த கடைசி குறிப்பில் என்ன நாம பார்த்தோம்? ஆண்டவரே, நான் என் ஆஸ்தியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். இன்னொரு பாயிண்ட் சொன்னான் பாருங்க, நான் யாரிடத்திலேயாவது ஏதாவது அநியாயமா வாங்கி இருந்தா, அந்த பகுதியை படிங்க, அந்த வசனத்தை படிங்க. யாரிடத்திலேயாவது அநியாயமா ஏதாவது வாங்கி இருந்தா அதை நாலத்தனையாய் திரும்ப கொடுத்து விடுகிறேன். இதெல்லாம் அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு காரியம். நீங்க உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே ரட்சிப்பின் லட்சணம் வெளிப்படணும்னா, ரட்சிக்கப்படாத காலத்துல யாருகிட்டையாவது ஏதாவது அநியாயமா வாங்கி இருந்தா, அடுத்தவங்களத நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ எடுத்திருந்தா, ஆளு அசந்து இருக்கிறப்ப அப்படி எடுத்துக்கிறாங்க பாருங்க, இப்படி எல்லாம் ஏமாத்தி இருந்தா, இங்க சகைவு எவ்வளவு அருமையா சொல்றான். அந்த அளவுக்கு உங்களால முடியுமான்னு எனக்கு தெரியாது. யாருக்கிட்டையாவது 10,000 ரூபாய் ஏமாத்தி இருந்தா நீ 40,000 ரூபாய் நான் கொடுத்துட்றேன்னு அவன் சொல்றான். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன், நீ 40,000 இல்ல, அந்த 10,000 என்ன செய்யணும்? திரும்ப கொடுத்துடணும். அடுத்தவங்களது உங்ககிட்ட இருக்கவே கூடாது. எப்பொழுதும் அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கணும். நீதிமொழி 8வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு, உன் ஊற்றுக்கண் வெளியில் பாய்வதாக. அதாவது உங்க பணம் மற்றவங்கள்ட்ட இருக்கலாமே ஒழிய மற்றவங்களுக்கு உரியது ஒரு நாளும் உங்களிடத்துல இருக்கவே கூடாது. அப்படி இருக்கிறதா தெரிந்தா உடனடியாக அவங்களுக்கு உரியவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துடணும். பாருங்க, நீங்க ரட்சிக்கப்படாத காலத்துல யாருக்காவது ஏதாவது அநியாயமா நீங்க எடுத்திருந்தா அதை திரும்ப கொண்டு போய் கொடுக்கும் போது அந்த மனுஷன் ரட்சிக்கப்படவும் ஏதுவா இருக்கும். ஐயா, நான் ரட்சிக்கப்படாத காலத்துல இப்படி செஞ்சேன், இப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, யாருக்கிட்டையாவது எதையாவது அநியாயமா எடுத்திருந்தா அதை என்ன செய்யணும்? கொண்டு போய் கொடுத்துடணும்னு இருக்கு. ஆகையினால இந்தாங்க, இது உங்களுக்கு உரியதுன்னு கொடுத்தா எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. அது எவ்வளவு மகிமையா இருக்கும். அந்த மாதிரி எத்தனை பேர் செஞ்சிருக்கிறவங்க. ஒருவேளை இதுவரையிலையும் செய்யலன்னா கட்டாயம் அதை செய்யணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, மற்றவங்களுக்கு உரியது உங்ககிட்ட இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு உரியதும் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. உங்களுக்கு உரியது தான் உங்களுக்கும் உங்க சந்ததிக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருக்கு உரியது என்னது? கர்த்தருக்கு உரியது தசம பாகம். உங்க வருமானத்துல 10ல் 1 பாகம், 9 பாகம் தான் உங்களுக்குரியது. 1 பாகம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அதை உங்களுக்கு சொந்தமாக்கி எந்த காரியமும் செய்யக்கூடாது. சில சமயம் ரிட்டையர்ட் ஆகிற சமயத்துல கூட வருஷமெல்லாம் சம்பளத்தை கரெக்டா தசம பாகம் செலுத்துவாங்க. ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு பெரிய தொகை வரும் பார்த்தீங்களா, அப்போ ஒரு பெரிய பட்ஜெட் போட்டு வச்சிருப்பாங்க, இதை இப்படி செய்யணும் அப்படின்னு. அதுக்கு பெரிய தொகை தேவைப்படும். அதுக்கு கர்த்தருக்குரியதை வச்சு நீங்க எதுவும் சாதிக்கவே முடியாது. அது சாபமா தான் மாறும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அது உங்க சந்ததிக்கும் உங்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கிற காரியம் நடக்கணும்னா கர்த்தருக்குரியது கர்த்தருக்கு தான் போய் சேரணும். கர்த்தருக்குரியது எக்காரணம் கொண்டு உங்க கரத்துல உங்க வீட்டுல இருக்க கூடாது. இது சத்தியம். ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். நான் யாரிடத்திலேயாவது எதையாவது பெற்றிருந்தால் அதை நாலத்தனையாக என்ன செய்கிறேன்? இது மனம் திரும்பின மனுஷனுடைய லட்சணமா இருக்கிறது. இப்ப பாருங்க, இந்த பெண்மணி இந்த சகைவு சொன்ன மாதிரி செய்ய முடியாது. யார் யார்கிட்ட போய் தப்பா நடந்து என்னென்ன சம்பாரிச்சாலோ அந்த ஆள்களெல்லாம் தேடவே முடியாது இல்லையா? அவங்க இருக்காங்களா என்னன்னு கூட தெரியாது. ஆகையினால இப்ப பாருங்க, மொத்தமா ஆண்டவருடைய பாதத்துல மனம் திரும்பின இருதயத்தோடு கண்ணீர் வடித்து என்ன செய்கிறார்? ஆண்டவரே, எனக்கு இந்த பாவ வாழ்க்கை வேண்டாம், இன்றோடு இந்த பாவ வாழ்க்கைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன்.
இந்த மாதிரி பாவியான மனுஷருக்கெல்லாம் ஆண்டவர் தன்னை இரட்சகராக வெளிப்படுத்தி இருப்பதை பாருங்கள். பெரிய பரிசேயர்கள், பெரிய பட்டதாரிகள், பெரிய பணக்காரர்கள், பெரிய சட்டம் படித்தவர்கள் எல்லாரும் இயேசுவுக்கு முன்பாக வந்தார்கள். அவர்களுக்கு முன்பதாக நான் தான் மேசியான்னு சொன்னார், ஆனாலும் கண்டுபிடிக்க முடியல. பிரதான ஆசாரியனுக்கு முன்னாடி சொல்றார் நான் தான் அவர் அப்படின்னு சொன்ன சமயத்தில் அவன் வங்கியை கிழித்துக் கொள்ளுகிறான். ஆனா இங்க கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6 பேருக்கு மனைவியா இருந்த அந்த பெண்மணி, சமாரியா பெண்மணி, அவளிடத்துல அழகா சொல்றாரு. இவ கேட்கிறா, ஐயா மேசியான்னு ஒருவர் வருவார்னு நாங்க எங்க பிதாக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் எப்போ வருவார் அப்படின்னப்ப இவர் சொல்றாரு, உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான். சொன்ன உடனே இவ தண்ணி கூட எடுக்கல, தண்ணி எடுக்கிற வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு ஒவ்வொரு வீதி வீதியா போய் என்ன சொல்லுகிறாள், நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் சொல்லிவிட்டார், அவர் மேசியாவா என்று வந்து பாருங்கள் என்று சொல்லி ஊரையே என்ன செய்து விடுகிறாள், கூட்டி சேர்த்து விடுகிறாள். ஹல்லேலூயா. சமாரியர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படவும், சமாரியர்கள் எல்லாரும் இயேசுதான் ரட்சகர் என்று, உலக ரட்சகர் என்று அறியவும் அறிக்கையிடவும் இந்த பாவியான ஒரு பெண் தான் அவ்வளவு தீவிரமாக செயல்படுகிறாள். ரட்சிப்பினுடைய லட்சணம் பாவத்திலிருந்து மனம் திரும்புகிற ஒரு நிலை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்ப கவனிங்க, உங்களுக்கு பாவம் செஞ்சிருக்கலாம், பாவத்தில் ஊறி இருக்கலாம், பாவின்னு உலகமே உங்களுக்கு முத்திரை குத்தி இருக்கலாம். ஆனாலும் இயேசுவை அறிந்த பிறகு, இயேசுவின் பாதத்திலே வந்த உடனே பாவம் இனி எனக்கு வேண்டாம், நான் கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்வேன் என்கிற மன உறுதியோடு நம்முடைய மனதை திருப்பிக் கொள்ளுகிறோமே, அதுதான் ரட்சிப்பினுடைய லட்சணமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, பாவ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து பரிசுத்தமாய் வாழ நம்மை அர்ப்பணிக்கிற வாழ்வு. 2வது காரியம், இயேசுவின் பாதத்தை அவள் ஓயாமல் முத்தமிட்டாளாம். 38வது வசனத்தை பாருங்கள், 45 பாருங்க. இயேசு அவள் எப்படி முத்தமிட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க பார்க்கலாம். ஓயாமல் முத்தம் செய்தார். ஆண்டவர் இயேசு இந்த பெண்மணியை 49 50வது வசனத்தில் என்ன சொல்றார் தெரியுமா? ஸ்திரியே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பாருங்க, அவளுடைய முத்தமாகட்டும் கண்ணீராகட்டும் ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசத்தோடு அந்த காரியத்தை செய்கிறாள். இந்த முத்தத்தை குறித்து பைபிள்ல ஒரு பெரிய சப்ஜெக்டே இருக்குது. முத்தத்தை குறித்து நீங்க பைபிள்ல பாருங்க, இளையகுமாரன் தகப்பனிடத்துல மனம் திரும்பி வந்த உடனே தகப்பன் என்ன செஞ்சான்? முத்தமிட்டான். அப்சலோம் திரும்பி வந்த உடனே தாவீது அவன் என்ன செய்தான்? முத்தமிட்டான். இப்படி பாத்தீங்கன்னா ஏசா, யாக்கோபு 20 வருஷம் மாமனார் வீட்டுல இருந்து திரும்ப வர்றானே, ஏசா வெட்டுவானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல யாக்கோபை கட்டி பிடிச்சு என்ன செஞ்சான்? முத்தமிட்டான். இப்போ கவனிங்க ஐயா, இந்த பெண்மணி என்ன செய்கிறாள்? பாவ மன்னிப்புக்காக இவள் இயேசுவினுடைய பாதத்தை அதிகமாய் முத்தமிடுகிறாள். அதை 2ஆம் சங்கீதத்திலே நாம் படிக்கிறோம். 2ஆம் சங்கீதம் 12வது வசனம் எப்படி இருக்கு தெரியுமா? பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்க அவருடைய பாதத்தை என்ன செய்யுங்க? முத்தம் செய்யுங்கள். அப்ப பாருங்க, அழிவை இல்ல, பாவத்தினுடைய தண்டனையை நீக்கும்படியாக, பாவத்தினுடைய தண்டனையாகிய நரகத்திற்கு தன்னை தப்புவிக்கும்படியாக இந்த பெண்மணி என்ன செய்கிறாள்? இயேசுவின் பாதத்திலே யாருடைய தூண்டுதலும் இல்லாமல், யாருடைய போதனையும் இல்லாமல், இவளே தனக்குத்தானே ஒரு நல்ல நிலையை உருவாக்கி கொண்டு இயேசுவின் பாதத்தை ஓயாமல் முத்தமிடுகிறாள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல கால் கழுவுவதும் அதை துடைப்பதும் இந்த முத்தமிடுவதும் இங்கே பார்த்தா அதுவும் பாதத்திலே செய்வது இவள் எவ்வளவாய் தன்னை தாழ்த்துகிறாள் என்பதற்கு அது அடையாளமாய் இருக்கிறது. முதலாவது ரட்சிப்பினுடைய லட்சணம் இவளிடத்திலே மனம் திரும்புகிற ஒரு நிலையை வெளிப்படுத்தினது. 2வது தாழ்மையை வெளிப்படுத்தினது. எதை வெளிப்படுத்தினதா? தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. தன்னை ஒரு பெரிய பொருட்டாக, ஒருவேளை இவ பணக்காரியா இருந்திருக்கலாம்,
நிறைய பணம் சம்பாரிச்சு இருந்திருக்கலாம். அதெல்லாம் நினைக்காம, ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று சொல்லி இயேசுவின் பாதத்தையே முத்தமிடுகிறாள். இயேசுவின் முகத்தை நோக்கி பார்க்க துணியாதபடி இயேசுவின் பாதத்திலே முத்தமிடுகிறாள். தன்னையே இயேசுவின் பாதத்திலே அர்ப்பணித்து அடிமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்தவளாக அப்படி அவள் ஓயாமல் முத்தமிட்டு கொண்டிருக்கிறாள். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து மூன்றாவது அவள் செய்த ஒரு காரியத்தை பாருங்கள். 38வது வசனம். பரிமள தைலம் பூசினாள். மார்த்தாளுடைய சகோதரி மரியாள் இந்த மாதிரி பூசி இருக்கிறாள். நான் ஏற்கனவே சொன்னது போல மார்க் 14வது அதிகாரத்தில் அவள் செய்தால் அப்படின்னா அதுல அர்த்தம் இருக்கு. ஏன்னா அவர் ரட்சிக்கப்பட்டவள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவள், இயேசுவின் பாதத்தில் இருந்து பல தடவை வசனம் கேட்டவள். ஆகையினால இயேசுவினுடைய மகிமையை பற்றி தெரியும். ஆனா பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த பெண்மணி இப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பாதத்திலே விழுந்து கண்ணீர் விட்டு, எசப்பா நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியும் அப்படின்னாலே இயேசு என்ன பண்ணியிருப்பாரு? மன்னிச்சிருப்பார். ஆனா பாருங்க, வீட்டில இருந்து இயேசுவை சந்திக்க வரும்போதே எப்படி வருகிறாள்? ஆயத்தத்தோடு வருகிறாள். ஹல்லேலூயா. அவள் ஒரு திட்டத்தோடு வருகிறாள். நான் போய் இயேசுவின் பாதத்தை தண்ணீரினாலே அல்ல கண்ணீரினாலே நான் நனைத்து என் பாவத்தை எல்லாம் அவர் பாதத்திலே நான் இறக்கி வைத்து விடுவேன். அவர் என்னை மன்னிக்கிற வரையிலேயும் நான் அவர் பாதத்தை முத்தமிட்டு கொண்டே இருப்பேன் என்று சொல்லி, இன்னும் அவர் என்னை பாராட்டணும், என்னை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி என்ன செய்கிறாள்? பரிமள தைலம் பூசுகிறாள். பரிமள தைலம் பூசுவது எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால், கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு அடையாளமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர், நீர் மகிமைக்கு பாத்திரர், நீர் துதிக்கும் கனத்துக்கும் உரிய தெய்வம் என்று சொல்லி வெளியரங்கமாக அவரை கனப்படுத்துகிற ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்ப கவனிங்க, ரட்சிப்பினுடைய லட்சணத்தில் மக்கள் என்ன செய்வார்கள்? கர்த்தரை அதிகமாய் கனப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. மனிதருக்கு செலுத்துகிற கனத்தை விட அல்லது தங்களை கனப்படுத்துவதை விட கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி கர்த்தரை அதிகமாக என்ன செய்வார்கள்? கனப்படுத்துவார்கள். நீங்க அந்த மாதிரி கனப்படுத்துறீங்களா? கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க ஐயா. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெண்மணி இவள் ஒரு பரிசுத்தமான நிலையிலே இல்லை, ஆனாலும் அவளுக்குள்ளே வெளிப்பட்டதான தெய்வீகமான சுபாவங்களை பாருங்கள். நாம் ஒரு சாதாரண நபரை போய் நாம முத்தமிட போகல. அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் கனத்துக்கு உரியவர், துதிக்கு உரியவர், துதிக்கு பாத்திரர் என்று சொல்லி என்ன செய்கிறார்? அவரை கனப்படுத்துகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசேயினுடைய பிரமாணத்திலே இப்படி ஒரு வரிகள் வருகிறது. நீ தேவ சந்நிதிக்கு போகும்போது வெறும் கையா என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஏதாவது கர்த்தருக்கு காணிக்கை கொண்டுட்டு போகணும். அப்ப பாருங்க, இவ என்ன நினைச்சு இயேசுவின் பாதத்திற்கு வந்திருக்கிறா பாருங்க. யூதர்கள் எல்லாரும் இயேசுவை பிசாசு பிடித்தவன், பிசாசுகளின் தலைவன், இவன் மோசேயினுடைய பிரமாணத்துக்கு எதிரானவன், ஆகவே இவனை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி யூதர்கள் எல்லாரும் வெறுக்கிற அந்த சத்தமும் இவள் காதுக்கு வந்திருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிலுவையிலே தொங்கின நல்ல கல்லனை யோசித்து பாருங்க. நல்ல கல்லனுக்கு ஏதாவது உபதேசம் யாராவது சொன்னாங்களா? அங்கே இயேசு பாராட்டக்கூடிய அலங்காரமான நிலையிலே இருந்தாரா? அவருடைய சரீரம் முழுவதும் அந்த கேடு அடைந்திருந்தது. அவருடைய சரீரம் முழுவதும் காயம் அடைந்திருந்தது. குற்றவாளிகளில் ஒரு குற்றவாளியாக தொங்கிக் கொண்டிருந்த அப்படிப்பட்ட அகோரமான அந்த காட்சியிலே
அந்த நல்ல கல்லனுக்கு மட்டும் ஆண்டவர் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. அவன் சொன்னான், உன்னையும் ரட்சித்துக்கொள் எங்களையும் ரட்சிதி என்று சொன்ன அதே நேரத்தில் இவன் அந்த நல்ல கல்லன் என்ன சொல்றான்? அவனை அதட்டுகிறான். நாம் எல்லாரும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், ஆனால் இவரோ எந்த தவறுமே செய்யாமல் இவ்வளவு அகோரமான ஒரு தண்டனைக்கு ஆளாய் இருக்கிறார் என்று சொல்லி இயேசுவை பரிசுத்தர் என்று சொல்லி பப்ளிக்கா அறிக்கை செய்கிறான். அடுத்து இயேசுவை பார்த்து ஆண்டவரே என்று சொல்லுகிறார். எப்படி ஒரு குற்றவாளியை போல காட்சி அளிக்கிற அந்த நிலையிலே இயேசு எப்படி ஆண்டவராக அவருக்கு மாற முடியும்? ஆண்டவராக அவனால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படித்தான் இந்த பெண்மணி இங்கே செய்கிறாள். ஹல்லேலூயா. உலகம் வித்தியாசமான நிலைகளிலே பேசிக் கொண்டிருந்த வேளையிலே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த பெண்மணி இயேசுதான் பாவத்தை நீக்கி பரிசுத்தமாக்குகிற ஆண்டவர் என்பதை என்ன செய்தாளாம்? அவள் கண்டு கொண்டாள். ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த சிலுவையிலே தொங்கின நல்ல கல்லன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே நீர் வரும்போது அடியேனை நினைத்தருளும். எப்படி கேட்கிறான்? இவருக்கு ஒரு ராஜ்யமா? இவருக்கு ஒரு ராஜ்யமா? இவர் ராஜ்யத்திலே என்னை பிரவேசிக்க பண்ண முடியுமா? அவ்வளவு அதிகாரம் இருக்கா? அந்த கல்லன் என்ன வேதம் அறிந்தவனா? பாருங்க எப்படியெல்லாம், பாருங்க பைபிள் படிச்சவங்க எல்லாம் பேதைகளாக மாற, பைபிளை சரியாய் கேட்காதவன் எவ்வளவு பரதேசியை பற்றி பேசுகிறான், மறுமையை பற்றி பேசுகிறான், மகிமையை பற்றி பேசுகிறான். இயேசு அவனை கைவிடவே இல்லை. உயிர் விடக்கூடிய அந்த சூழ்நிலையிலேயும் அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னா. ஹல்லேலூயா. யாருக்கு ரட்சிப்பின் வல்லமை வெளிப்படும் என்பது ஒரு பெரிய பரம ரகசியமாக இருக்கிறது. ஆகையினால நாம சோர்ந்து போய்விடக்கூடாது, ஏமாந்து போய்விடக்கூடாது. கர்த்தரை கனம் பண்ணுவதிலே நாம் முந்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமானவர். கைதட்டி அவருக்கு மகிமை செலுத்துங்கள். அவர் ஒருவரே கனத்துக்குரிய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆகையினால உலக அறிவினாலோ அல்லது உலக பிரகாரமான பாரம்பரியத்தினாலேயோ அவருடைய மகிமையை மனிதர்கள் காண முடியாத நிலையிலே இருக்கிறார்கள். நாம் மண்ணான மனிதர்கள், அவரோ மகிமையான தேவன். அவர் மனிதனாய் வெளிப்பட்டதினாலே அவருடைய மகிமையை மட்டுப்படுத்தி கணக்கு பண்ணிவிடக் கூடாது. அவர் எல்லா மகிமைக்கும் பாத்திரம். கடைசியாக இந்த பெண்மணியினிடத்திலே காணப்பட்ட ஒரு காரியத்தை உலகம் காண முடியவில்லை, ஆனால் இயேசுதான் வெளிப்படுத்தினார். 47வது வசனத்திலே பாருங்கள், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. பாருங்க, கண்ணீர் வெடிச்சது எல்லாருக்கும் தெரிஞ்சது, கூந்தலினாலே துடைத்து தாழ்மையாய் செயல்பட்டது எல்லாருக்கும் தெரிந்தது, அடுத்தது பரிமள தைலம் பூசினதும் தெரிந்தது. ஆனால் யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு உள்ளான ஒரு செயல்பாடு அவளை ரட்சிக்கப்பட, அவள் ரட்சிப்புக்குள்ளே வருவதற்கு ஏதுவாக இருந்தது. அவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. அவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. எல்லாரும் சொல்லுங்க, நம்ம எல்லாரும் பாட்டு பாடுறோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். அன்பு கூறுகிற வாடகை வீட்டில் இருந்த எனக்கு நல்ல வீட்டை ஆண்டவர் கட்டி கொடுத்திருக்கிறார். ஆகையினால நான் அவருக்கு என்ன செய்கிறேன்? அன்பு கூறுகிறேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஆண்டவர் நன்மை செய்ததினால, அவர் என்னை நடத்தி வந்ததினாலே, ஆபத்திலே அழிவிலே என் குடும்பத்தை காத்து இன்னைக்கு கனப்படுத்தி வச்சிருக்கிறதுனால, என்னை ஆதரித்த ஆசீர்வதித்த ஆண்டவர் மேலே நான் அன்பு செலுத்துகிறேன். ஆனா இந்த பெண்மணி அப்படி கிடையாது. இன்னும் இயேசு இவளுக்கு எந்த நன்மையும் செய்யவே இல்லை. இன்னும் என்ன நன்மை அவளுக்கு கிடைக்க போகுதுன்னு அவளுக்கும் சரியா தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நன்மை கிடைத்தாலும் பரவாயில்லை, நன்மை கிடைக்காட்டினாலும் பரவாயில்லை, இந்த இயேசுவின் இடத்தில் நான் அன்பு கூறுவேன், நான் மிகவும் அன்பு கூறுவேன். அவர் ஒருவர் தான், அவர் ஒருவர் எனக்கு போதும். அவர் எனக்கு வாழ்வு கொடுத்தாலும் சரி, நான் அவர் பாதத்திலே மடிந்து போனாலும் சரி, நான் இயேசுவின் இடத்தில் அன்பு கூறுவேன், நான் மிகவும் அன்பு கூறுவேன்.
யோசித்து பாருங்க, ஆண்டவர் ஒன்றுமே உங்களுக்கு செய்யல. நான் ஏன் அவரை நேசிக்கணும்? ஏன் அவரிடத்துல அன்பு கூறணும்? நான் ஏன் அவரை தொழுது கொள்ள வரணும்? நான் வேற பக்கம் போகலாம் அப்படின்னு போயிருப்பீங்க. கல்லியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த பெண்மணி அப்படி இல்லை. எந்த நன்மையும் இன்னும் கர்த்தரிடத்துல பெறவில்லை. ஆனா அவ சாதாரணமா அன்பு கூறல. எப்படி அன்பு கூறினாலாம்? மிகவும் அன்பு கூறினாள். அது எப்படி தெரியுது? அவள் வடித்த கண்ணீரிலே தெரியுது. அவள் ஒரு துண்டை வச்சு தொடச்சிருக்கலாம், அல்லது துப்பட்டாவல தொடச்சிருக்கலாம். அவள் அதிலெல்லாம் தொடக்காம, என் ஆண்டவருக்கு என்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக என்னுடைய மகிமையான கூந்தலையே அவருக்கு காணிக்கையாய் நான் கொடுப்பேன்னு சொல்லி என்ன செய்கிறாள்? துடைக்கிறாள். அதுபோல சாதாரணமான ஒரு பரிமள தைலத்தை வாங்கி வந்திருக்கலாம், விலை குறைந்ததை வாங்கி வந்திருக்கலாம், கடமைக்காக வாங்கி வந்திருக்கலாம். அப்படியெல்லாம் செய்யாம அவ என்ன செய்தாள்? என் ஆண்டவருக்கு இருக்கிறதுலையே பெஸ்ட்னு சொல்லி அவள் செய்த ஒவ்வொரு செய்கைகளையும் அவ இங்க வந்து செய்யறதில்ல. அவள் இங்க வந்து செய்ய போறதுக்கு முன்னமே கடைக்கு போனாலே, வீட்டுல தீர்மானம் எடுத்தாலே, திட்டமிட்டாலே, அந்த காரியத்தையே இயேசு தூரமாய் இருந்து அவளை பற்றி அறிந்து கொண்டாள். நீங்க எங்கிருந்து எப்படி ஆண்டவருக்காக அவர் மேல நீங்க அன்பு வைத்து அந்த அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி செயல்படுறீங்களோ, தூரத்தில் இருந்தே நம்மை அறிந்து கொள்ளுகிற ஆண்டவரை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கடமைக்காக செய்வதல்ல, அவர் மேல் அன்பு கரிசனையோடு நாம் செய்கிறோமே, அதுதான் பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் இந்த ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பின் வெளிப்பாடு இருக்குதே, இதெல்லாம் ரட்சிப்பினுடைய லட்சணங்களாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உண்மையிலேயே ரட்சிப்பின் லட்சணம் உள்ளவர்கள் கடமைக்காக காரியங்களை செய்ய மாட்டாங்க. எப்படிதான் செய்வாங்க? கனப்படுத்துகிற நிலையிலே, கர்த்தர் பாராட்டுகிற நிலையிலே. இவ்விதமான விசுவாசத்தை நான் இஸ்ரவேலருக்குள்ளேயும் காணல அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு பாராட்டுகிற ஒரு நிலையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்.